வெல்கம் டு ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து வரும்போது ரொம்ப ட்விஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். நம்ம ஆன்லைன் பண்ணலை, நம்ம பார்த்த ரீல்ஸ் வரைக்குமே யாருமே அப்படி பண்ணலை. ஸோ அதனால் வரும்போது உள்ளே விடலை. ஸோ ஒரு காலில் விழுந்து கெஞ்சி ஏதோ வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கலாங்க. எங்க பார்க்கலாம். போகும்போது நல்ல சகுனம் இல்லை, அது நல்ல ஒரு சூழ்நிலை. மேப் ஃபோக்கஸ் பண்ணு. இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இதோட மேப்பு என்னென்ன இருக்கு, என்ன ப்ளே ஏரியா இருக்குது. எங்களுக்கு தெரியும். ஒண்ணுக்கு போ, ரெண்டுக்கு போ, நீ சொல்லாத. ஒண்ணுக்கு போ, நீ சொல்லாத, அப்படியே போ. நான் என்ன சொல்றேன், ஒண்ணுக்கு போவோம், அப்படியே ரெண்டுக்கு வருவோம். 3 4 5 6 7 8க்கு வா. ஜூஸ் மாதிரி பண்ணாதடா, ஜூஸ் மாதிரி பண்ணாதடா. 3 அடிக்குது. நீ ஒண்ணு தொடு. ஒண்ணு தொடு. இது ஒண்ணு தொடு. கத்திரவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், நாங்க வந்து இப்போ வந்து ஒரு லெசன் எடுத்தா. ஆனா அது யாருக்கு? எங்களுக்கு தான். சரி அது சொல்லுவா. ஏங்க ஒரு லெசன் எடுத்தாங்க, அது வந்து பிகினர்ஸ்க்கு, எங்களை மாதிரி ப்ரோக்கு கிடையாது. இப்ப நம்ம சுத்தி காட்ட போறோம். உங்களுக்கே வியந்து எங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்க வந்து கைடா இது பண்ணுவீங்க, கேட்பீங்க, கால் பண்ணி கேட்பீங்க. ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனே வளர்றானுங்க. இங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா கெஃபட்டேரியா இருக்கான்னு கேக்குறாரு. இவரே டொமஸ்டிக் கம்பெனி எல்லாம் தான் சாட போறாரு. ஏய் பேசுறா, நீ பேசு. நான் என்ன பேசணும்? நான் அந்த டொமஸ்டிக் கம்பெனில ஆச்சு. அமில் அவன் அமில். குளம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இவங்க ரெகுலரா பண்ணி வச்சிருக்க ரூட்ல தான் நீங்க போகணும்னு நினைக்காதீங்க. ஆபத்தான ரூட்டு கூட நம்ம போகணும். ஆனா அது நம்மளுக்கு தேவையில்ல. அது டிஎம்கே வாழ்க்கை. அடிக்க பக்கத்தை ஜெயிக்கிறாள். இவர் சீமான் இல்ல, இவரு புள்ளிமான். என்னப்பா ஒண்ணுல ஒரு 100ல 1 அப்படி சொல்றாரு. 10ல 1 அப்படியே, மீதி 9 சூப்பரா இருக்கும். பாருங்க, இங்க பாருங்களேன். 1700 ஏக்கர்ஸ்ல பரப்பளவுல பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். மக்களுக்காக மட்டுமே. வெளியே இருக்க நாய்ஸ் வந்து உள்ள கேட்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் உள்ள நாய்ஸ் பண்ணோம். நாய்ஸ் பண்ண வந்து உள்ள நாய்ஸ் பண்ண நாங்கள் வந்திருக்கோம். நாய்ஸ் பண்ண நீ உள்ள வந்திருக்க. ஸோ கேளுங்க. நீங்க வந்து மேம்கிட்ட கேட்டேன் கஃபேட்டேரியா எங்க இருக்குன்னு கேட்டேன். மேம் என்ன சொன்னாங்க, கஃபேட்டேரியா வெளியே இருக்க சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து என்ன உள்ள எடுத்து வந்திருக்கோம்னா சீட்டிங் தான் போனாங்க. நாங்க வந்து இங்க பாருங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னா கோகனட் பால், மஸ்கா பன் எடுத்துட்டு வந்திருக்கோம்டா. ஒரு மணி நேரமா? அதாவது நீ சும்மா போயிடுவ. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறானே. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? வாட் இஸ் திஸ்? பேவியர் ஜி எடுக்கவே இல்லையே ஜி. என்ன சொல்றீங்க? அவர் பாட்டு போயிட்டு வரா. உங்களை எதுவுமே சீண்டாதா? இது கைஸ், அந்த ஆயா சொன்னப்ப நீ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்க கமெண்ட் என்னாச்சுன்னு என்ன லைட்டா ஸ்கிராட்ச் வந்து. யாரும் பயப்படாதீங்க, யாரும் கேட்க மாட்டீங்க. சொன்னாங்கடா அந்த மாதிரி கழுத்துல ஆயிருக்கு பேசாத. ஏய் சும்மா வாடா.
விஷம் இருக்கா பாம்பா? இல்ல. சாமி கோயில் இருக்குல்ல, ஆ ஓஹோ. ஆ பா பா இல்ல க்ளோஸ். ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். சாரி சாரி. ஏய் நான் அப்படி குடுப்பா அதை. யார் தெரியுமா நிறைய வரலாம், நடக்க முடியாம டயர்ட் ஆயிடும்ல, அவங்களாம் நிறைய வரலாம். ஏன்னா அங்கங்க உட்கார்றதுக்கான இடம் இருக்கு. முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் 10/8/2007 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. சூப்பர். இது அப்படின்னா என்ன? இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த டேட் அன்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்காங்க. ஏய் பைத்தகார நாயே, அடிக்கல எந்த ஊர்ல எப்படி பிடிச்சிக்கிறாங்கப்பா? அடிக்கல் அடிக்கல்னா ஒரு இந்த எழுத்தை எழுதியிருக்காரு இந்த கல்லுல அப்படி சொல்றாங்க. பைத்தியம். அவர் கல்லுல எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்றான் அவன். இதுதான் இந்த டேட் அன்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்காங்க. எதுக்காக? அடியார் பூங்காக்காக. சரி. மறைந்த கருணாநிதி பைலட் மாட்டிட்டு படுற பாடு. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறது, குழந்தைங்க விளையாடுறது இருக்கு. அந்த கேமை நாங்க விளையாட போறோம். நாலேஜான கேம்ஸ். 3 2 2 1 ஸ்டார்ட். அமிதா அப்பா முன்னாடியே பண்ணிட்டாப்லையே. செட் பண்ணிட்டேன். சரித்திரத்தை படிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த டைமிங்கை முடிக்கிறவங்களுக்கு ஆனா அமிதா அப்பா வச்சது வேற, வச்சது ஃபுல்லா தப்பு. இதுல ஒரு பெருமை நிக்கிற வேற. ஏய் தோகுதுடா இதோடது. இதுல வேற இந்த பெருமையா நிக்கிறேன் பாக்குறேன். என்ன இது முழுக்க தலையில திருப்பிட்டு இருக்குது. உங்குருவியா கைஸ்? பசில் இருக்குது கைஸ். பாசிலடா. ஏய் நம்ம செட் பண்றதா கேமே. சரி வா 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 எடு எடு. சீரா அச்சா ஆடுவோம்டா. அதுதான் நம்ம செட் பண்ணுவோம். அடுத்தவன் வாழ்க்கையில வாழ்றதா உன் வாழ்க்கையா? உன் வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும்டா. இதுக்கு என்ன சொல்லு? புலி படத்துல விஜய் வருவாரு, அதுதான் தெரியாதா உங்களுக்கு? பண்ணு பண்ணு பண்ணு. அது பிஜிஎம் நான் போடுறேன். குஞ்சி நல்லா வேலை பார்த்துருக்கான். கைஸ் நல்லா இருக்கும் கைஸ். எப்பவுமே இந்த மாதிரி கிழமை கைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். அதுக்கு தான் வரான். ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் உடனே பாக்குறது. ஏய் டா. பசில்ரா இப்போ. பசிலா. ஏய் எல்லாம் எடுவே. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது மெமரைஸ் பண்ணிட்டேன். எடு. அதாவது பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயா இருக்கிற மாதிரி இருந்துதான் கலைக்கிறோம். ஏனே தெரியல இவன் பேச்சு. எவன் பேச்சு கேட்டு அடுத்தவன் வாழ்க்கையில வாழ்றதா உன் வாழ்க்கையா? உன் வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும்டா. காணாண்டா போலாண்டான்னு சொன்ன பிடிச்சி பசில். சரி guys, ஓகே நீ கலச்சிட்டோம். இது பாருங்க. இது நாங்க கரெக்டா பண்றோமான்னு நீங்க கமெண்ட்ல ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். மெமரைஸ் ஆயிடுச்சுடா. வாடா ஒரு நிமிஷம் யாரும் பண்ணாதீங்க. தப்பு. என்னடா கழுத்துக்கும் காலுக்கும் சேர்க்கிற? அடிக்கல் நாட்றா. அடிக்கல் நாட்டா இன்னத்தான் நாட்டணும் இப்போ. அடிக்கல் கிடையாது. ஏய் மச்சான் என்னடா இது? ஏய் மச்சான் தப்பு தப்பா பண்ணி வச்சிட்டீங்கடா. ஏய் ஏண்டா அந்த வரைபடம் எங்கடா? அதே நான் கவட்டக்கில வச்சிருக்கேன். புறாத. டேய் गाइस கண்டுபிடிச்சாச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் பார்டர் கிட்ட இருக்குதா நமக்கு போவோம். இங்க பாருங்க. டேய் இதெல்லாம் பார்டர் லைன்ஸ். ஏய் தண்டமா நின்னு நேங்கறான். இது பண்ணலாமா? ஏய் சூப்பர்ரா. गाइस கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன். ஏய் சரின்றா நான் முடிக்க போறேன்டா. அதான் சொல்ல பார்டர் முடிச்சேன்னு வெச்சீங்க. ஏய் அது கிடையாது. ஏய் கண்டத வைக்காத. கலர் பாரு. தூகுது. தல எடு. அச்சி கரெக்ட் தான் நான் வைக்கிறது. தள்ளி போ.
தேங்க்ஸ். ஒண்ணுமே வரலையே. ஐயோ மனப்பாடம் வேற பண்ணனே. மச்சி ஐயோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம் गाइस. நாங்க அடுத்த லேயருக்கு வர போறோம். தப்பு தப்பு கரெக்ட். நீ கரெக்ட் தப்புன்னு சொல்றதுக்கு உன் வாழ்க்கை கிடையாது. ஆமாமா என் வாழ்க்கையே வந்து நான் வாழத்தான். என்னடா பேசுற? We're going to give a call for them and whether they are helping or not checking. டேய் வந்துடா அண்ணன்டா வந்தண்ணா. ஏய் அத கையில கூட நான் இதடா விட்டு ஜாகீர் உங்க பையனை ரொம்ப தப்பா வளர்த்து. கரெக்ட், ரொம்ப தப்பா எழுதுறீங்க. நான் போய் எப்பவுமே வாழ்க்கையில ஈஸியா முடிக்கிறது தேவையே கிடையாது, கஷ்டமா முடிக்கிறது தான் தேவை. வாழ்க்கைன்றது என்ன கஷ்டம் தான். நம்மளை காப்பாத்திக்கிறது பேருக்கு கஷ்டம்னா கஷ்டப்படுவோம். நான் சொல்றேன் ஆனால் முடியல, ரொம்ப டயர்டாகுது. எவ்வளோ சாப்பிடாத பசினா டேய் இதுக்கு ஒரு பெரிய கும்பிடுறா. செட் பண்ணவே கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. பெரிய மந்தமா பட் ஆனாமே எங்களோட உழைப்பும் ஓடுதலும் யாருக்காக? உங்களை மகிழ்விக்கணும், உங்களை ஹாப்பினஸ் வச்சுக்கிறதுக்கு தான் எங்களோட வாழ்க்கையவே நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட்டில் வந்து அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம், எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணி உங்கள் ஹாப்பினஸ்க்காக நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி அதை பண்ணிங்கன்னா அதை பண்ணி. ஸோ வாங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் பாருங்களேன், பாலத்தில் போய் நம்ம அதை மக்களுக்கு தெரிவிப்போம். வேண்டாம், இதுவே குளம் தான். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு வீடை கட்டி விட்டு வந்து இப்படி ஜாலியா உட்காந்து உழைக்கணும். அதுக்கு உழைச்சாதான் சோறு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா முக்கியமா குதிக்கூடாது, பண்ணவே கூடாது. 2 இந்த மாதிரி வந்து ஸ்னாப் எடுக்கவே கூடாது. நேச்சர் பண்ணுங்க, அழகா பாருங்களேன். இந்த டிராபிக் இதெல்லாம் மத்தியில ஒரு அமைதியா ஒரு இடம் 20 ரூபா கொடுத்துட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த காத்தோட இந்த காத்தா நம்ம இருக்கும். மரத்தை வெட்டாதீங்க, மரம் வளங்க. இதுதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்ன தேவை? நிம்மதியான இடம், காத்து, சாப்பாடு, தண்ணி. வேலைக்கு போகாத நாள் இல்ல லைக் நம்ம வாழ்றதுக்கு சொல்றேன். அவன் என்ன சொல்றான், வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இத பத்தி ஏன் பேசுற? வார இறுதியில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம் சொல்றோம். ஏன் இப்போ நாங்கெல்லாம் இப்போ தூய தமிழ் பேசுகிறோம் என்றால் இது யாரோடது? கருணாநிதி அவர்கள். அவர் தமிழறிஞர் கருணாநிதி வாழ்க. நான் என்ன கூறுகிறேன்? கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். வாழ்க. என்னது அவர் வாழ்கனா என்னது? அவரே கட்டினாரு. தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க, தமிழை காத்த கருணாநிதியும் வாழ்கடா. ஏண்டா பராசக்தி படம் பத்தியா? ஆனா பராசக்தி பார்க்கலாம். இங்கேயும் ஆரம்பிச்சு தமிழ்ல காப்பாத்துங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. சோ வாங்க நம்ம vlog மட்டும் பார்ப்போம், vlog மட்டும் பேசுவோம். அரசியல் வேண்டாம். தெரியாம சாப்பிடு. அங்க ஆத்துது
யாருமே குப்பை போட்டுருக்காங்க. சாப்பிட்டு பேக்கில் வச்சுருவாங்க. குப்பை போடாதீங்க நீங்களும் வந்தா. அது குர்ரா கொஞ்சோண்டு யா வாய் காலி பண்ணு. கொஞ்சம் குர்ரா. இது வேற Joga!